புதுசா கார் பக்கம் வந்தாரு. நான் தான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. விஜய் கிட்ட நீ காரை பத்தி சொன்ன? ஆமாடா. விஜய்க்கு அவர் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் மனோஜ் வேண்டாம்டா போதும் வீடு. மா அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஒரு கார் வாங்க வந்து 2 காரை சொன்னா கேளு. அது இல்லம்மா, ஓனர் பயங்கர ஹாப்பி ஆகி அது மட்டும் இல்ல அடுத்த வாரம் சூப்பர் ஸ்டார் வீட்ல இருந்து ஏதோ கார் வாங்குறாங்களா. அவன் எவ்வளவு ஆர்வமா சொல்லிட்டு இருக்கான். அவனே நடக்கிறீங்க இத நீயே பாரு அந்த குறும்படத்தை. சொல்லிட்டு இருக்க ஏன் வீட்டுல சொல்ல? உனக்கு இது முன்னாடியே தெரியுமா? இல்ல அது அது பாத்தியாப்பா, எல்லாம் தெரிஞ்சிருந்தா அம்மாவே உனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியாம என்னென்ன வேலை இந்த வீட்டுல பண்ணிருக்க. இதுக்கு முன்னால பத்திரத்தரமான வச்ச பா. இவன் வேலைக்கு போறது கூட பிரச்சனை இல்லப்பா. ஆனா டேய் அப்படி பண்ணா கூட பரவாயில்லடா, அதுவும் கௌரவமான வேலைதான். ஆனா வெட்டி டேய் அப்ப நாங்க அன்னைக்கு வரும்போது உனக்கு வேலை இல்ல, அத மாதிரி அங்க வந்திருந்தா இன்சல்ட் ஆயிருப்போம். இதுல வீட்டுக்கு வெளில பூக்கடை இருந்தா உனக்கு கௌரவம். சௌக்கியமா? உன் புருஷன் முட்டை முட்டையா போய் சொல்லிருக்கான் கேட்டல. பாக்குறவர் தானே இவரேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் புருஷனுக்கு அது வேலை. முந்திட்டு வந்து அவனுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணல. பாபாவே உனக்கு தெரிஞ்சு நீ சொல்ல முடியா? அம்மா கிட்ட வந்து இந்த குழம்பையும் கரெக்டாமா? இது உங்க அம்மாவும் உடனே இது சொல்லல. இதெல்லாம் ஒரு காரணமா? நீயும் சேர்ந்து நடிச்சிருக்க. மனோஜ் எங்களுக்கு நீ பதில் சொல்ல தேவையில்லை. நீங்க பூக்கடை போட்டதால இவருக்கு அப்படியே கௌரவ குறைச்சல சீன்லாம் போட்டான். வெட்டி முண்டோம் சோம்பேறி. நீ சமாதானப்படுத்து போ. ஓ என்ன சொல்ற? ப்ளீஸ் ரோகிணி. ரோகிணி நான் செஞ்சது தப்பு. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், என்னையே ஏமாத்திட்டல. நீ இப்படி செய்வேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல மனோஜ். நீ வேலைக்கு போகாம நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. வீட்டுல இருக்கிற மத்த எதையும் மறைக்க மாட்டேன்னு நினைச்சேன். நீ ஏன் இப்படி பண்ணிட்டல? நீ இல்லன்னா நான் இல்லங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. எவ்வளவு பிரச்சனையை தாண்டி நான் உனக்கு கல்யாணம் முதல் தடவையா உன்கிட்டதான் நான் அந்த அளவுக்கு அன்பை உணர்ந்தேன். என் உலகம் எல்லாமே நீதான்னு நினைச்சேன். நீ என்ன ஏமாத்திட்டியே மனோ. ஒரு தடவை வேலை போனா வீட்டுல சொல்லலாம், ஆனா எல்லா தடவை வேலை போயிடுது. அது உனக்கு இன்சல்ட்டிங்கா இருக்கணும் தானே. இப்ப மட்டும் என்ன நான் பெருமையாவா நின்னு என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. உன் தம்பி மேல மட்டும் உனக்கு அவ்வளவு பயன்னு நான் சமாளிச்சிருப்பேன். இப்ப பாரு எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கும். உனக்கு இப்படி அவமானப்படவா? படிக்காத உன் தம்பி என்ன ஏமாத்துறோமேன்னு கொஞ்சம் கூட கில்ட்டியா இல்லல்ல மனோஜ்? நான் உன்கிட்ட வந்து உண்மையை சொல்லலாம் தான் நினைச்சேன். எவ்வளவு கம்பெனி ஏறி இறங்கினேன். நான் ரொம்ப படிச்சதுனால இவ்வளவு பிரச்சனையா போச்சு. பேசாம நான் எங்கேயாவது கார் ஓட்டுறதுக்கு மூட்டை தூக்கிறதுக்கு போயிருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு உன்னை விட்டு அவர் யாரு இருக்கா? நான் இப்படி மனோஜ் ப்ளீஸ் ரோகிணி அப்படிலாம் சொல்லாத. I hate you, I hate you, I hate. நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனா நடிச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அன்னைக்கு பார்க்ல பார்த்தப்பவே டவுட் வந்து போய் சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி. எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான். சொல்றேன்னு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவர் வேலை போனதை மறக்காமிக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லடி. ஆனா நீ அவர்கிட்ட உங்க கல்யாண விஷயத்த ஆனா அவன் என்கிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைச்சது தப்பு இல்லையே. நான் அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் எல்லாமே என் லைஃபே இல்லைங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். சொல்லி மறைச்சிருப்பாருடி. என்கிட்டயாவது அவன் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லடி. அவனுக்கு வயசானவன் கிட்ட என் லைஃபையே கொஞ்ச நாள் தொலைச்சிட்டேன். இப்பதான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சுடி. இதுக்கப்புறம் அவன் போய் சொல்றானா? சீக்கிரம் நாளைக்கு உன்னை பத்தின உண்மை அவருக்கு தெரிஞ்சா மனோஜ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? போய் சொல்லிருக்கேன், ஆனா அவனே என்ன சீட் பண்றானா? அவெல்லாம் ஒரு ஆள், நீ ஏன்டி அவனை பத்தி யோசிக்கிற? நீ திரும்பி பிடிச்சி திட்ட வேண்டியதானே? இப்ப மனோஜ் இப்படி போய் சொல்லி ஏமாத்திருக்கான். என்னையும் தானே அது பாதிக்கும். அதுக்காடி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒரு பெரிய குடும்பத்துல வாழணும் தானே நான் அளவுக்கு மனோஜ் என்ன கொண்டு வந்து விட்டுட்டான். மீனாவும் என்ன நக்கலா பாக்குறான். இருக்கு பண்ணிருக்கான். அவன் பண்ண தப்பையும் மறந்து வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்கல்ல மனோஜ்.